மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டில் நடமாடிக்கொண்டிருக்கின்றார். உங்கள் கூடவே எப்போதும் இருக்கின்றார் என்பதை உணர்த்தக்கூடிய 7 அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு தானாக முகத்தில் தெய்வீக கலை தோன்றும். மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி குடிகொள்ளும். எப்போதும் மகிழ்ச்சி, அமைதியையும் நீங்கள் உணர முடியும். இது தவிர முருகப்பெருமான் எப்போதும் நம்முடன் இருக்கின்றார். மிக முக்கியமாக முருகப்பெருமானின் நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதும் மிக மிக எளிது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார். அவரை முழுவதுமாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகா என அழைத்தால் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை காப்பார். முருகனை நம்பி கந்த சஷ்டி கவசம் பாடலை ஒரு நாளில் 36 முறை படித்து வந்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவது கூட முன்கூட்டியே உணர முடியுமாம். நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும் என்றும் வரலாறு சொல்கின்றது. கந்த சஷ்டி கவசம் படிப்பவர்களுக்கு முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும். முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். முருகப்பெருமான் நம் உடனேயே இருந்து நம்மை காப்பார் என்றால் அதை நம்புவது எப்படி? முருகன் நம் உடனேயே இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது எப்படி? முருகனின் அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா அப்படின்ட்டு இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற சந்தேகங்கள் அதிகமானவர்களுக்கு நிச்சயம் வரும். முருகனை வழிபடுபவர்களாக இருந்தாலும் கூடவே கடவுளின் அருள் நமக்கு இருக்கிறதா, கிடைக்குமா, நம்முடைய வேண்டுதல் கடவுளின் காதில் விழுமா என்ற சந்தேகங்களும் நிச்சயம் எழதான் செய்யும். முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் உண்டு. ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் கர்மா துணை செய்ய வேண்டும். அப்படி முருகன் நினைத்தால் உடனடியாக வருவார் அப்படின்றதையும், முருகன் நம் வீட்டில் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள இந்த 7 அறிகுறிகள் தென்படுகின்றதா என்பதை உற்று நோக்கி பாருங்கள். முதலாவதாக விளக்கின் ஜோதி. நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடும்போது அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாக சிறிது தூரத்திற்கு உயர்ந்து எரிந்தால் அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் உங்கள் முன் இருக்கின்றார் என்று அர்த்தம். அதேபோல் முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேற வேண்டும் என முருகனிடம் முறையிட்டு கொண்டிருக்கும் போது எரியும் விளக்கின் ஜோதியில் இருந்து சத்தம் கேட்டால் உங்கள் வேண்டுதலை முருகன் கேட்டு அதற்கு அவர் பதிலளிக்கின்றார் என்று அர்த்தம். உங்களுடனே உங்கள் வீட்டில் முருகன் இருக்கின்றார் என்பதற்கு இதுதான் முதல் அறிகுறி. அடுத்து இரண்டாவதாக பல்லி சத்தம். பல்லி சத்தமிடுவது அனைவரின் வீடுகளிலும் சாதாரணமாக நடப்பதுதானே என நினைக்க தோன்றலாம். ஆனால் அனைவரின் வீடுகளிலும் பல்லி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் சத்தமிடாது. அனைவரின் வீட்டிலும் பல்லி சத்தமிடும் ஓசையை கேட்க முடியாது. எந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதோ அந்த வீட்டில் மட்டுமே பல்லி சத்தமிடும். கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் வீட்டில் பல்லிகளின் நடமாட்டமோ பல்லி சத்தமிடுவதோ நிச்சயம் இருக்காது. நீங்கள் முருகனிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் போது பல்லி சத்தமிடுகின்றது என்றால் முருகன் உங்களுடன் உங்கள் வீட்டில் இருக்கின்றார் என்று அர்த்தம். அடுத்து மூன்றாவதாக பூ விழுதல். நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் போது
அல்லது மந்திரங்கள் சொல்லும்போது முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூவானது விழுகின்றது என்றால் முருகன் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று அர்த்தம். இது சாதாரணமாக காற்றில் அசைந்து யதார்த்தமாக நடந்திருக்கலாம் என்று கூட தோன்றலாம். ஆனால் காற்று ஏதும் அடிக்காமல் இருக்கும் இடத்திலும் கூட இது போன்று நடக்கின்றது என்றால் அங்கு முருகன் இருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அங்கு முருகப்பெருமானின் நடமாட்டம் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து 4வதாக சேவல் அல்லது மயில் உங்களை தேடி வரும். நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போது அல்லது வீட்டில் இருக்கும் போதோ உங்களுக்கு முன் முருகப்பெருமானின் வாகனங்களான மயில் மற்றும் சேவல் போன்றவை வந்து உங்களுடைய அருகில் வந்து சென்றால் உங்களுக்கு அருகில் முருகன் இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். இந்த பறவைகளுக்கு முருகன் தெரியும். முருகன் நம்முடன் இருக்கின்றார் என்றால் இந்த பறவைகள் தானாக நம்மை தேடி வந்து சிறிது நேரம் நம்முடைய அருகில் இருந்துவிட்டு செல்லும். நமக்கு தொந்தரவு ஏதும் செய்யாமல் சாதாரணமாக நம் அருகில் இருக்கும். அதேபோன்று வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் தெய்வ கடாட்சம் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருக்கின்றது என்றால் உங்களுடைய வீட்டை தேடி மயில் வருவது, மயில் சத்தம் உங்கள் வீட்டின் அருகே கேட்பது, சேவல் வருவது, சேவல் சத்தம் கேட்பது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அடிக்கடி நிகழும். இதன் மூலமாக நம் வீட்டில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்து 5வதாக வேல் வரும். அதாவது முருகனின் அருள் உங்களுக்கு உண்டு, முருகன் உங்கள் உடனேயே உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றார் என்றால் உங்களுடைய கனவில் அடிக்கடி வேல் வரும். இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார். அதேபோல் ஏதாவது சோதனையான நேரம் என்றால் நீங்கள் மனம் வருந்தி முருகனை நினைத்தால் அடுத்த வினாடி உங்கள் கண் எதிரே முருகனின் படம், வேல் என முருகன் தொடர்புடைய ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணில் அடிக்கடி படும். அப்படிப்பட்டால் முருகன் உங்களுடன் தான், உங்கள் வீட்டில்தான் இருக்கின்றார் என்பதை நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 6வதாக உதவிகள் தேடி வரும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது யாராவது ஒருவர் தானாக வந்து நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு உதவ முன்வந்தால் முருகன் அந்த நபரின் வடிவத்தில் இருக்கின்றார் என்று அர்த்தம். சாதாரணமாக என்ன முருகா இப்படியெல்லாம் சோதனை வருகிறதே என நீங்கள் நினைத்த உடனேயே உதவி தேடி வருகின்றது என்றால் உங்கள் பிரச்சனை, மனக்குறை இது எல்லாம் தீர்வதற்கான வழி கிடைக்கின்றது. அப்படின்னா முருகப்பெருமான் உங்கள் அருகில் இருந்து நீங்கள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முருகா என்று சரணடையுங்கள். உங்களுடைய உள்ளம் தேடி முருகன் வருவார், உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். வீட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய மனதில் திடீரென ஒரு ஓசை கேட்கும். அப்படி கேட்டது என்றாலும் முருகன் ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு உதவ வரப்போகின்றார் என்று அர்த்தம். அடுத்ததாக கடைசியா 7வதாக வீட்டில் வாசனை. முருகப்பெருமான் உங்களுடன் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றார் என்றால் உங்களின் வீட்டில் உங்களை சுற்றி இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத ஒரு தெய்வத்தன்மை நிறைந்த விபூதி, சந்தனம், பன்னீர் போன்ற வாசனை வீசுவதை நீங்கள் உணர முடியும். வீட்டில் இல்லாமல் நீங்கள் வெளி இடத்திற்கு சென்றால் கூட முருகப்பெருமானை மனதார நினைத்த உடனேயே அந்த வாசனையை உங்களால் முழுதாக மனதார உணர முடிகின்றது என்றால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடன் இருக்கின்றார், உங்களுடைய வீட்டில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படியாக இந்த 7 அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால், அதாவது விளக்கின் ஜோதி, பல்லி சத்தம், பூ விழுதல், சேவல் மற்றும் மயில் வீடு தேடி வருவது, வேல் கனவில் வருவது, உதவிகள் உங்களை தேடி வருவது, வீட்டில் வாசனை, இப்படி இந்த 7 அறிகுறிகள் இருந்தால் முருகப்பெருமான் உங்களுடன் உங்களுடைய வீட்டில்தான் நடமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக இந்த 7 அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டு இருந்தது
தென்பட்டு இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது இந்த அறிகுறிகளில் அல்லது முருகப்பெருமான் தொடர்பான மற்ற விஷயங்களில் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் நம்முடன் தான் இருக்கிறார், நம் வீட்டில் தான் இருக்கின்றார் அப்படின்றத உணர்ந்து கொள்ள இந்த 7 அறிகுறிகள் மிக முக்கியமானது அப்படின்றத பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.